பாண்டியன் ஸ்டர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு கோமதி சொன்னதெல்லாம் வச்சு பார்த்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிற போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி போகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மீனாவுக்கும் தான் குழந்தை பெற்றுக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்ம செந்தில் கிட்ட சொல்லவும், செந்திலோட பேராசையினால் இப்போதைக்கு நமக்கெல்லாம் குழந்தை வேண்டாம், நாம் 2 பேரும் இருக்கிற போதே என்ன படாத பாடுபடுத்துகிற, அதுவும் நமக்கு சொந்த வீடு கிடையாது, ஒரு வண்டி கூட கிடையாது பாரு, இப்போ கூட நடந்து தான் போயிட்டுருக்கோம். இதே நம்மக்கிட்ட வண்டி இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வண்டியில் தான் போயிருக்கணும். அதுவும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த கோட்டஸில் தான் இருக்கோம், நமக்குன்னு சொந்த வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே நமக்கு நடுவில் இப்போ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா டைபர் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லி என்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவ. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட ரூமில் போகிறாங்க. ரூமுக்கு போன உடனே செந்திலே எந்திரிச்சிட்டாரு. ஆனால் மீனா எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளோ நேரம் படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போய் மீனாவை எழுப்பவும், மீனா இருந்துட்டு இல்லைங்க எனக்கு தூக்கமே வரலை, எனக்கு ரொம்ப முடியலைங்க, அது மட்டும் இல்லை எனக்கு நைட் ஃபுல்லாக வாமிட்டாக இருந்துச்சு, என்னால் சரியாக சாப்பிடக்கூட முடியலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னு நம்ம செந்தில் இருந்துட்டு உடம்புக்கு ஏதாவது முடியலையா சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லைங்க தலை ரொம்ப சுற்றுது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.